ஓகே, இப்பதான் இன்னொரு சர்ப்ரைஸை முடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஆடல் பாடலுடன் வந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு எங்களுடைய தம்பதியினருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சகோதரனுக்கும் எங்களுடைய சகோதரிக்கும் ஒரு சர்ப்ரைஸ். இதுவும் ஒரு வித்தியாசமான சர்ப்ரைஸ் என்று தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அழகான ஒரு உங்களை போல ஒரு பொக்கே ஒன்றை கொடுத்திருக்காங்க மிக்கி. அடுத்ததாக உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஐசிங் கேக்க கொடுத்திருக்காங்க. இனிய திருமண வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு அழகான ஒரு ஐசிங் கேக். ஓகே, அழகான ஒரு ஐசிங் கேக். என்ன சொல்றீங்க? நாடியில கை வைத்து ஆழ்ந்த யோசனை யாரப்பா இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் செய்திருக்கிறாங்க. மீண்டும் இந்த அண்ணா வதைக்க போறார் அந்த மாதிரி ஒரு யோசனை. சரி, மாப்பிள்ள ஸ்ட்ரெண்டா இருக்கிறார், நான் தப்பிச்சு விட்டேன், பொண்ணு வீட்டை தானே நடக்குது. சரிதானே, இதே ஒரு மாப்பிள்ள வீட்டுக்காரர் தான் இந்த சர்ப்ரைஸை செய்திருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். என்னுடைய கெஸ்ஸிங் அதுதான், மாப்பிள்ளை வீட்டுக்காரர் போலான்னு இருக்குது. இந்த மாதிரி கேக் கட் பண்ணிக்க இந்த மாதிரி ஒரு கேக் கொடுக்கணும்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேக்கை தான் நீங்க கட் பண்ண போறீங்க. அதே மாதிரி உங்களோட பொண்ணு உடுப்புல அந்த கலரும் அந்த மாதிரி மாப்பிள்ளை கலர் கொஞ்சம் வித்தியாசம் அந்த மாதிரி ஆயிட்டுது. சரி, பரவாயில்லை. ஏன்னா பொண்ணு எங்களுடைய என்ன பேர்? கஜு குணா. அழகான பேர். யார் இந்த பேரை வச்சது? கஜு அம்மாவும் அப்பா வந்தா ஷுவர். அம்மா வைக்கலையா? அம்மா வைக்கல. சித்தியாக்கள் யாராவது அந்த மாதிரி வைக்கல? சித்தப்பாக்கள், பெரியப்பா, கூட்டப்பா அந்த மாதிரி இல்ல, அம்மாவும் அப்பாவும் எல்லாருக்கும் பிடிச்ச பேரு கஜு. சரி, உங்களுக்கு கஜு பிடிக்குமா அல்லது குமுதினி பிடிக்குமா? கஜு தான் பிடிக்கும். சரி, மாப்பிளைக்கு என்ன பிடிக்கும்? அவங்களோட பேர்ல என்ன பிடிக்கும் உங்களுக்கு? கஜுதான் பிடிக்கும். ஓகே, கஜு உண்மையிலேயே மிகவும் அந்த கஜு என்றது மிகவும் பெருமதியான அந்த பொருளையும் இருக்குது, விலை கூடினது அது. அந்த மாதிரி உங்களோட வைஃபும் அந்த மாதிரி தான் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிதான் நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். சரிதானே? சரி, ஓகே. குணாளன் குணா. சரி, அந்த மாதிரி தேடி பிடிச்சீங்களா? என்ன மாதிரி தேடி பிடிச்சீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சீங்களா? வேற அப்படிதான். மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க? என்னண்டு 59வது ஆள் என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை எல்லாம் என்ன சொல்றீங்க? அமைதியா மாட்டிட்டனே அப்படி எதுமா விஷயம் தெரியாம மாட்டிட்டேனே அப்படி இல்ல தானே? இல்ல. சரி, அவங்களோட சாய்ஸ் அது இறைவனுடைய ஆசீர்வாதம். யாருக்கு யார் கிடைக்கணுமோ அந்த மாதிரி கிடைச்சிருக்குது. உண்மையிலேயே ஒரு லக்கி மேன் நான் நினைக்கிறேன். லக்கி பாய். என்ன தங்கச்சி லக்கி பாய் அப்படியா? இங்க பாவம் வந்தால் தூரத்துல இருந்து பிடிச்சிருக்கிறீங்க. சரி, ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது. சரி, ஓகே, நாங்க விஷயத்துக்கு வருவோம். இன்னும் கிஃப்ட் வேலை தந்திருக்கிறாங்க. ஒன்றா தரலாம். இரண்டு கிஃப்ட், பொண்ணு கொண்டு மாப்பிள்ளை கொண்டு போல இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் போயிட்டு பாப்போம். அழகான ஒரு ஃப்ரூட்ஸ் சாக்லேட் பாஸ்கெட் தந்திருக்கிறாங்க. ஓகே, அப்படியே ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் சாக்லேட் ஆரோக்கியமாக கலகலப்பாக இருக்கணும் என்று சொல்லி இந்த இனிப்பான பண்டங்களை தந்திருக்கிறாங்க. எப்போதுமே சந்தோஷமாக இனிப்பான பண்டங்களை சாப்பிட்டு எப்படி ருசிக்க இருப்பீங்களோ அந்த மாதிரி உங்களோட மன வாழ்க்கையும் ஒரு இனிப்பான மன வாழ்க்கையா இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபுட்ஸையும் சாக்லேட்டையும் தந்திருக்கிறாங்க. ஓகே, இன்னும் கிஃப்ட்கள் இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால் எனக்கு என்ன ஞாபகம்னு சொன்னா, மிக்கி ஆடியக அந்த பொண்ணு ஒரு டான்ஸ் ஒன்று ஆடினது. அந்த மாதிரி அந்த கையை உயர்த்தி ஒரு டான்ஸ், ஒரு லுக் உண்டு. கட்டாயம் அது இப்ப மாப்பிள்ளை நீங்க கேட்கணும். இன்றைக்கு மிக்கியோட சேர்ந்து உங்களோட சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து அந்த ஆட்டம் ஒன்று ஆடணும்னு சொல்லி வெரி ஒரு சூப்பர் ஒரு டான்ஸ் ஒன்று உங்களை பாய் பாடுவாங்க. சரிதானே? சரி, பார்க்கலாம் லாஸ்டா ஃபைனலா என்ன கஜு ஓகேயா? ரைட், கட்டாயம் கூட மிஸ்டர் ஆடி காட்டணும் நீங்கள். ரைட், இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. இந்த கிஃப்ட்டை மாப்பிள்ளைக்கு கொடுக்க சொல்லி எனக்கு தந்திருந்தாங்க. ஓகே, இந்த கிஃப்ட பொண்ணூட்ட கொடுக்க சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ரைட், மாப்பிள்ளை அதை ஓபன் பண்ணுவோம். ரைட், 2 பேருமே உங்களோட கிஃப்ட்களை ஓபன் பண்ணுங்க. நீங்களே அவர்கிட்ட கிஃப்ட பாக்குறீங்க.
இப்படித்தான் பாக்குறது போல இருக்கு. யாருக்கு எனக்கு என்னோட கூட கொடுத்திருக்காங்களா வீட்டுல இப்படித்தான் பாக்குறது போல இருக்கு. கூட கொடுத்திருக்கிறாங்களா என்ன கொடுத்திருக்கிறாங்க தனக்கு தந்ததை விட அப்படி இல்லையா? என்ன சொல்றீங்க? எங்க மாப்பிள்ள காட்டுங்க உங்களோட வீட்டை எடுத்து காட்டுங்க. கேஷ் எவ்வளவு இருக்கு தெரியல தெரியல. உங்களோட சும்மா பேசிங்களா கட்டிக்காரியோட பாப்போம் எவ்வளவு இருக்குன்னு. அவ டெஸ்ட் பண்ணுங்க பாப்போம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. சரி என்ன உங்களோட பொருள்? ஓகே சரி என்ன நீங்க மோதிரம் என்ன மாத்திட்டீங்களா? மாத்திட்டீங்க சரி ஓகே. மாப்பிள்ளை ரைட். என்ன யாரை கொண்டு போடுவோம் இந்த இத? மாப்பிள்ளையே போட்டு விடட்டும் என்ன? அப்படியா? யார் செய்தாங்களோ அவங்க போடட்டும். அப்படியா? சரி பார்க்கலாம் யார் அந்த செய்தவங்கன்னு சொல்லி. மாப்பிள்ளை சரி உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் கேஷ் தந்திருக்கிறாங்க. ஓகே ஒரு நான் சொன்னேன் தானே லக்கி மேன் அண்ட் லக்கி பாய் என்று சொன்னேன் தானே. இந்த இடத்துல உங்களோட ஒரு அழகான ஒரு அமைதியான உண்மையிலேயே ஒரு பெருந்தன்மை இல்லாத நல்ல உள்ளம் அவங்களை நீங்க கைப்பிடிச்சிருக்கிறீங்க. ஓகே உங்களுக்கு 50,000 ரூபாய் கேஷ தந்திருக்கிறாங்க. எங்களோட புதுக்குடியிருப்புக்கு முதல் காலடி எடுத்து வச்சிருக்கு. முதல்ல வந்திருக்கிறீங்களா? சம்பந்த கலப்பு. நான் நினைக்கிறேன் சில நேரம் ரகசியமா எதுவும் வந்து வைஃபை சந்திச்சுட்டு போயிருக்கலாம் தானே. சரி ஓகே முதல் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு 50,000 ரூபாய் காசை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. கடற்கண்ணால பார்த்துட்டாங்க. கவனமா இருக்கணும் நீங்கள் எந்த நேரம். பேர் எதுவும் இருக்காண்டு பாத்தீங்களா? சரி ஓகே. யார் இந்த மாதிரி யார் செய்திருப்பாங்க? எங்க இருக்கிறாங்க? பெரும்பாலும் நிப்பாங்க அல்லது கதிரையில இருப்பாங்க அல்லது எந்த இடம்? ஸ்ரீலங்காவில தான் வந்து ஸ்ரீலங்காவில தான் வந்து தங்கச்சி இவங்களா? முதலே சொன்னீங்க நீங்கள் தங்கச்சி என்றீங்கள். சரிதானே? நீங்கள் தங்கச்சி என்றீங்க. ஆனால் சொல்ல முடியல. ஒரு ஆட்கள் ரைட் ஓகே. இன்னொரு கிஃப்ட் இருக்கு. இது அப்படியே அதுல வச்சுட்டு அந்த மற்ற கிஃப்ட் ஓபன் பண்ணுவோம் பாப்போம். மற்ற கிஃப்ட் ஓபன் பண்ணுங்க. இன்னொரு கிஃப்ட் இதா. ஓ நீங்கள் வேகமாக ஓபன் பண்ணினா தான் மாப்பிள்ளை ஓபன் பண்ணுங்க. மற்றது என்ன வந்திருக்கு? உடுப்பு. அப்படியா? எங்க பாப்போம். மாப்பிள்ளைட்ட கரெக்டா தான் எடுத்திருக்கீங்க போல ரெண்டு பேரும். ஓகே மாறுபடையில என்ன? சரி ஓகே சரி நல்ல செலக்ஷன். சரிதானே? அந்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க கட்டாயம் யாருன்னு சொல்லி சொல்லுவோம். இன்னும் கிஃப்ட் வழி இருக்கு. யார் பேரு சொன்னீங்க? உங்க கெஸ்ஸிங்ல யார்? நீங்க பேரை சொன்னீங்கன்னா யாருன்னு சொல்லலாம். குழு ஏதாவது ஒரு குழு. எப்படி என்று சொல்லி சொன்னால் என்ன சொல்றது சொன்னா நீங்க சில நேரம் கண்டுபிடிச்சிருவீங்க. சரி அப்படித்தான் கேக்குறீங்களே. சரி ஒரு உங்களோட எனக்கு என்ன சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிநேகிதம் ஒரு உறவு ஒரு அன்புள்ளம் கொண்டவங்க. உறவு ஒரு அன்புள்ளம் அது உங்களோட வந்து எப்படி என்று சொல்லி சொன்னா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அளவுக்கு அதிகமான ஒரு நட்பு ஆனால் எங்களுடைய சொந்தக்காரி ஒரு இரத்த உறவு என்று எனக்கு சொல்லி இருந்தாங்க. சொந்தக்காரி இரத்த உறவு. ஆனா நாங்கள் பழகும் பொழுது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போலதான் நாங்கள் இந்த நேரமும் பழகுவதுண்டு என்று எனக்கு என்ன சொல்லி இருந்தாங்க. மற்றது வேற என்ன சொல்லியிருந்தாங்க? சண்டைகள் நிறைய நாங்கள் பிடிப்பதுண்டு ஆனால் உடனே சமாதானம் ஆகிவிடுவோம் என்றெல்லாம் எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரி இப்ப சொல்லுங்க எனக்கு யாரு? ரத்த உறவு தானே. ரத்த உறவு. அஞ்சா என்ன பேரு? ஜெயா. அங்க இருக்காங்க. அங்க இருக்காங்களா? சரி பாக்கலாம். உங்களோட தங்கச்சியை சொல்லி இருக்கீங்க. என்ன பேரு உங்களோட தங்கச்சிக்கு? மீனுவ சொல்லி இருக்கீங்க. உங்களோட அஞ்சாண்டு சொல்லி அண்டாவை சொல்லி இருக்கிறீங்க. இன்னும் ஒருத்தவங்களை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரும் அப்படி இருக்கிறாங்களா? இன்னும் ஒருத்தவங்கள சரி 2 பேரும் இல்லாட்டிக்கு போயிருக்கா? 2 பேரும் இல்லாட்டிக்கு போயிருக்கார். ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க. மாமா மச்சியாக்களோட சண்டை பிடிக்கிறது இல்ல. மாமா மச்சியாக்களோட சண்டை பிடிக்கிறது மச்சியோடையும் சண்டை பிடிக்கிறது இல்ல. ஷுவர். இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு. சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீங்கோ.
மீண்டும் ஃபீல் பண்ணாமல் இங்கேயா இருக்கிறாங்க எங்கட ஊரா உண்மையிலேயே எனக்கு அவங்கள தெரியாது. எனக்கு இது ஒரு திடீரென்று வந்த ஒரு சர்ப்ரைஸ் தான். சரி, உங்களோட கெஸ்ஸிங். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க, கவிதையும் ஒன்று சொல்லியிருந்தாங்க, வேணுமென்றா அதையும் வாசிக்கலாம். வாசிப்போமா? ஓகேயா குணா, என்ன ஓபன் பண்ணுமா? இப்ப ஓபன் பண்ணோம். கவிதை ஒன்று இருக்கு, அதை படிச்சுட்டு ஓகேயா ஜாரண்டு ஃபைனலா சொல்றீங்க. 2 பேரும் சொல்லியிருக்கிறீங்க, ஃபைனலா கட்டாயம் ஜாரண்டு நீங்க சொல்லணும். திருமண நன்னாள் வாழ்த்துக்கள். 10 மாதம் சுமக்கவில்லை, பிரசவ வலியை தாங்கவில்லை, ஆனாலும் உன்னை கண்ட பின்பு எம்மில் ஒரு உறவில் நான் தாயாகினேன். ஜார் தங்கச்சி, அண்டாலடி தங்கச்சி. பார்க்கலாம். அக்கா என்னும் ஒற்றை வார்த்தையில் தாய்மையை முதலாய் தந்து அவள் அன்பில் தந்தையின் அரவணைப்பை உணர வைத்தவள் என் அக்கா. வருடங்கள் பல ஓடி உங்களது திருமணம் நிகழ்ந்தாலும் வற்றாத அன்பை பரிமாறி நலமும் வளமும் நீண்ட ஆயுளும் பெற்று உங்கள் செல்வங்கள் பெருக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களது திருமண நன்னாளில் வாழ்கவென வாழ்த்துகிறோம் நாம். யார் தங்கச்சி? அப்படியா? தங்கச்சியா அண்டாவா? 2 பேரும் தான் இருக்கு. பார்க்கலாமா? தங்கச்சி. ரைட், ஓபன் பண்ணுங்கப்பா. நானும் எடுப்போம். ஓகேயா? ஓகேயா? நீங்க சொன்ன அந்த மாதிரி 2 பேருமே உங்களோட தங்கச்சி ஃபேமிலி, உங்களோட அஞ்சா, அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து செய்திருக்கிறாங்க. ஓகே, உண்மையிலேயே ஒரு பெருமதி மிக்க இந்த கிஃப்டை வந்து இந்த தருணத்துல கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கவிதையும் அந்த ஃப்ரேம்ல படிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி அதைத்தான் நானும் வந்து படிச்சேன். ஓகே, என்ன காஜு, என்னடாப்பா ஒருதன் வந்து என்னுடைய வைஃப் அல வச்சு கொண்டிருக்கிறான் ஜாரப்பாவன். சரி, ஓகே, உண்மையிலேயே ஒரு சந்தோஷம். உங்களோட இந்த திருமண வாழ்க்கையில அவங்க அடைஞ்ச சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம். உண்மையிலேயே அதை வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. ஓகே, சரி, என்ன சொல்றீங்க? உங்களோட தங்கச்சி எதுவும் சொல்ல போறீங்களா அக்காக்கு? அப்படியே தங்கச்சியும் அண்டாவும் வாங்க, மேல வாங்க, அண்டாவும் வாங்க. ஓகே, அப்படியே உங்களோட அக்காவுக்கு விஷ் பண்ணி, உங்களோட மகளுக்கு விஷ் பண்ணி, அப்படி விஷ் பண்ணிட்டு போங்க. அப்படி கிட்ட மாப்பிள முன்னுக்கு வச்சோம். ரைட், அண்டா எங்க அத்தானுக்கு விஷ் பண்ணியா? மச்சானுக்கு, அத்தானுக்கா? ஓகே, ஓகே, பக்கத்துல நிக்கிறாங்க, அஞ்சா நிக்கிறாங்க. அஞ்சா ஆண்டீங்கள், அஞ்சா வந்துட்டாங்க. தங்கச்சி நீங்கள், தங்கச்சியும் வந்துட்டாங்க. உண்மையிலேயே அந்த ஆனந்தத்தால அவங்களோட மனசுல அடி உள்ளத்தில இருந்து வர அந்த கண்ணீர் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியானது. நிறைய வேதனைகள் சோதனைகளை கடந்தாலும் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள் உண்மையிலேயே. சரி, பக்கத்துல நிக்கிறாங்க, என்ன சொல்றீங்க? எதிர்பார்க்கவே இல்லை அப்படி செய்வாங்களே. அப்படியா? சரி, ரொம்ப பாசமா தங்கச்சியும் வேண்டாவும் ரொம்ப பாசமா சண்டை பிடிக்கிறது உண்டு. சரி, ஓகே, சரி, அந்த சண்டை நேரத்துல நீங்க எப்படியும் வளர்ந்துருக்க மாட்டீங்க, இப்ப அள வச்சிட்டு இருக்கிறாங்களே உங்களை. ஏன்னா சரி, ஓகே, மிக்க சந்தோஷம். இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே, அவங்களுடைய ஆசீர்வாதம் உண்மையிலேயே எப்பயுமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கணும். எப்பயுமே உங்க இருவருக்கும் வந்து பக்கபலமா இருப்பாங்க உங்க அண்டாவும் தங்கச்சியும் அவங்களோட ஃபேமிலியும். ஓகே,
எப்பயுமே குட் லக், சந்தோஷம். ஓகேயா? நீங்க என்ன சொல்றீங்க? ரெண்டாவது தங்கச்சியும் என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஓகே, அவரையும் கூப்பிடுங்க. சரி, அந்த மோதிரத்தையும் ஒருக்கா போட்டு நான் மறந்து வந்து நீங்க ஞாபகப்படுத்து. சரி, தேங்க்யூ சோ மச், குட் லக். இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஐயோ அண்ணா தயவு செய்து